தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு காட்சி அளிப்பதாகவும் இதை தடுக்க விடியா திமுக அரசு தவறிவிட்டதாகவும் சாடல். 26 வழக்குகள் உள்ள ஜாஃபர் சாதிக் டிஜிபியை சந்தித்து பரிசு பெறுகிறார். முதலமைச்சர் அமைச்சர்களை சந்திக்கிறார். போதைப்பொருள் விவகாரத்தில் முதலமைச்சர் இதுவரை வாய் திறக்கவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. டிஜிபி அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கார். 26 வழக்குகள் அவர் மீது இருப்பதாக தகவல். அதை விசாரிக்க வேணும்ல, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு விசாரிக்க வேணும்ல. எல்லா வசதியும் அவர்கிட்ட இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, அவர் டிஜிபி. இப்படி உயர் காவல்துறை அதிகாரி இடத்துலையும் முதலமைச்சர்கிட்ட, விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட, அவர் குடும்ப உறுப்பினர்கள்லாம் இந்த பழக்கம் இருந்ததாக இது செய்தியெல்லாம் வந்திருக்குது. இதுக்கு உண்டான பதிலாக விவரத்தை முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து, மக்களுடைய கருத்து. அதுதான். ஜாஃபர் சாதிக் சந்தித்த நபர்கள் அனைவரையும் விசாரிக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கஞ்சா விற்பனையால் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருள் கடத்தலில் திமுக நிர்வாகிகளே ஈடுபட்டுள்ளதால் சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரை சந்தித்து மனு அளிப்போம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து வருகிற 12ஆம் தேதி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் வருகிற 12ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பாக பொதுமக்கள், இளைஞர்கள் பெரும் அளவில் கலந்து கொள்கின்ற நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். விடியா திமுக ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். குப்பை வரி முதல் சொத்து வரி வரை உயர்ந்து விட்டதால் அனைத்து தரப்பு மக்களும் துன்பத்தில் இருப்பதாக சாடல். அரசு பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள்கிட்ட போய் நலமான்னு கேட்டால் எந்த மக்கள் நலமான்னு சொல்லுவாங்க? விடியா திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்களா, நலமாக இருக்கிறீர்களா என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை விடியா திமுக அரசு உறுதி செய்ய வலியுறுத்தல். அதனால நீங்களாம் நலமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நலமா இருக்கிறீங்களா? பேச மாட்டேங்கிறீங்க. பேசலாம். உங்களுக்கு எப்படி, உங்களையெல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும்? இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து வைப்பது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் தான். உங்களுக்கு முதல் பாதுகாப்பு வேணும். உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்தால் தான் உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க முடியும். தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம். திமுகவுக்கு 38 எம்பிகள் இருந்தும் தமிழகத்தின் உரிமைக்காக குரல் கொடுத்தார்களா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டோம். 2 கோடி தொண்டர்களின் உணர்வுகளை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிவிட்டது என்று தெளிவாக அறிவிச்சிட்டோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டருடைய உணர்வை பிரதிபலிக்கின்ற விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அன்றைக்கே சொல்லியாச்சு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்டம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோர் சிலைகளுக்கு கழக பொதுச் செயலாளர் மலர் தூவி மரியாதை. அதிமுக மகளிர் அணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்டம். பிரம்மாண்ட கேக் வெட்டி நிர்வாகிகளுக்கு வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர்.
அதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் நலத்திட்ட உதவிகள். ஏழை பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் சந்திப்பு. புரட்சி பாரதம் இந்திய தேசிய லீக் கட்சி நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை. சிங்காநல்லூரில் விடியா அரசின் அலட்சியத்தால் அதிகமான சத்து மாத்திரையை உட்கொண்ட 1ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி உயிரிழப்பு. ஆசிரியர்கள் விதிகளை மீறி பெற்றோரிடம் சத்து மாத்திரையை கொடுக்காமல் மாணவியிடம் நேரடியாக வழங்கியதால் ஏற்பட்ட விபரீதம். சத்து மாத்திரை சாப்பிட்டு இறந்த மாணவி வயிற்று வலியால் உயிரிழந்ததாக கூற பெற்றோருக்கு நெருக்கடி. விடியா அரசின் ஏவல் துறை மிரட்டுவதாக புகார். கோவை மாணவி மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். குழந்தையை இழந்த பெற்றோருக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடையவர்களை தீவிர விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல்படி நாளை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அறிவிப்பு. எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இதிலே உடன்பட்டிருக்கிற தொடர்புடைய சம்பந்தப்பட்டிருக்கிற குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் குடும்பத்தில் இருந்து அவரோடு யாரெல்லாம் தொடர்பு இருந்தார்களோ அந்த காவல்துறை தலைவர் உட்பட காவல்துறை உயரதிகாரி உட்பட தீவிரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாளை கவர்னரை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகள் விடியா திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. குற்றங்கள் அதிகரிப்பிற்கு போதைப் பொருட்கள் பயன்பாடே காரணம் எனவும் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் விமர்சனம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் போதை. அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ, சர்க்கரை கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா ஸ்டாம்பு, போதை ஊசி எங்க எல்லா இடத்தையும் இன்னைக்கு நிரக்க இருந்திருக்குது. அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்குவதாக கூறி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். விடியா திமுக எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. இன்னைக்கு மக்களை சொல்லனா துயரத்தில் ஆத்திவிட்டு சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றல. 2,24,00,000 ரேஷன் கார்டு. நீ 1000 ரூபாய் கொடுத்தா எவ்வளோ பேர் கொடுக்கணும்? 2,24,00,000 பேருக்கு கொடுக்கணும். ஆனால் நீ எவ்வளோ பேர் கொடுத்துருக்குற? 1,04,00,000 பேர் தான். அப்போ 1,20,00,000 பேர் எங்கே? அவனுக்கு ஓட்டு போடலையா? அவன் தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா? அந்த தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடாதா? இப்படி மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்த வைகோ வாரிசுக்காக சீட் பெற்றாரா? திமுகவிடம் போராடி ஒரு நாடாளுமன்ற தொகுதியை மதிமுக பெற்ற நிலையில் வலுக்கும் சந்தேகம். ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புதுச்சேரி அரசு தடுக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. அதிமுகவின் முழு அடைப்பு போராட்டத்தால் புதுச்சேரியில் வெறிச்சோடி காணப்பட்ட முக்கிய சாலைகள். ஆட்டோ, தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. சிறுமியின் படுகொலையை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டம். அதிமுக போராட்டத்திற்கு பொதுமக்கள் முதல் வணிகர்கள் வரை அனைத்து தரப்பினரும் முழு ஆதரவு.
கண்டிக்கிறோம் புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம் போதை விற்பனையை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம். புதுச்சேரி சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்திய அதிமுகவினர் கைது. என்ஆர் காங்கிரஸ் அரசின் காவல்துறை அராஜகத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். கோவை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தை புறக்கணித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. காலி பெருங்காய டப்பா மற்றும் வெங்காய பட்ஜெட் என விமர்சனம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சகோதரர் நடிகர் அஜித்குமார் விரைவில் பூரண நலம் பெற வாழ்த்துகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அறந்தாங்கியில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட வீடுகளை அவசர கதியில் காணொலி வாயிலாக திறந்து வைத்த பொம்மை முதல்வர். பயனாளிகளுக்கு முறையான தகவல் தெரிவிக்காமல் திறந்து வைத்ததால் கடும் கொந்தளிப்பு. சென்னை எண்ணூர் கடல் மஞ்சள் நிறத்தில் மாறியதால் மீனவர்கள் பொதுமக்கள் அச்சம். விடியா அரசின் மீன்வளத்துறை கண்டுகொள்ளாததால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மீனவர்கள். முதுகளத்தூர் அருகே குடிநீர் சாலை வசதியின்றி மக்கள் அவதி. விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை. திருத்தணி அருகே பீரக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காட்சிப் பொருளாக காணப்படும் பல் மருத்துவ இயந்திரங்கள். மின் மற்றும் தண்ணீர் இணைப்பு கொடுக்காமல் மக்கள் வரி பணத்தை விடியா திமுக அரசு வீணடிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள சிவன் கோயில்களில் மகா சிவராத்திரி கோலாகலம். சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. நாடு முழுவதும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைந்தது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க இன்னும் சில நாட்களே உள்ள சூழலில் விலையை குறைத்து நாடகமா என மக்கள் கேள்வி. சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற விடியா திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு? வாக்குறுதி அறிவித்து 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என இல்லத்தரசிகள் கேள்வி. தமிழகத்தில் ஈரோடு, சேலம், திருச்சி, கோவை உள்ளிட்ட 6 இடங்களில் சதமடித்த வெயில். வெப்பம் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் அவதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்ததால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. சவரன் 48,840 ரூபாய்க்கு விற்பனை. 4 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,400 ரூபாய் உயர்ந்தது. ஆபரண தங்கம் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து 49,000 ரூபாயை நெருங்குகிறது. கோடை காலம் துவங்குவதற்கு முன்பே தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். பெங்களூருவில் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அவதி. பெங்களூருவில் குடிநீர் பிரச்சனை எதிரொலி. குடிநீரை வீணாக்கினால் 5,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என கர்நாடக அரசு எச்சரிக்கை.